ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 31st May 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் யூசர் நேம் இருக்குது, அதை டெலிகிராமில் சர்ச் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் நியூஸ், ட்ரம்ப் கட்ஸ் டைஸ் வித் WHO as COVID-19 grips லத்தீன் அமெரிக்கா. நேற்று அமெரிக்கா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியேறதா யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பத்தி பார்த்துடலாம். இவங்க யுனைடெட் நேஷனோட ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி ஃபார் ஹெல்த். இன்டர்நேஷனல் லெவல்ல ஹெல்த்துக்காக இருக்கிற ஒரே ஒரு ஏஜென்சி இவங்க தான். இவங்க எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க அப்படின்னா 1948ல இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஜெனீவால இருக்கு. இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெம்பர் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஹெல்த் மினிஸ்ட்ரிஸ் கூட சேர்ந்து தான் அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட மேஜரான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ், எப்படி வந்து ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற நார்ம்ஸ், இதெல்லாம் எல்லா மெம்பர் கண்ட்ரீஸ்க்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா எல்லா கண்ட்ரிலையும் ஹெல்த் ட்ரெண்ட்ஸ், நியூட்ரிஷனல் ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு மானிட்டர் பண்ணுறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு April 7, 1948 தான் ஃபங்க்ஷனாக ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க. அதனால அந்த நாளை எல்லா இயரும் வேர்ல்ட் ஹெல்த் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா 194 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க, USA கூட சேர்த்து. இந்த 194 மெம்பர் கண்ட்ரீஸ்லையும் 192 கண்ட்ரீஸ் வந்து யுனைடெட் நேஷன்லையும் மெம்பராக இருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு 2 கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனோட ஜெனரல் அசம்பிளியில் மெம்பராக இல்லை, குக் ஐலாண்ட்ஸ், அதுக்கப்புறமா நியூ. இப்போ ஒரு கண்ட்ரி WHOல மெம்பராக சேரணும் அப்படின்னா அவங்க WHOவோட கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது WHOல சர்டன் ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு ராட்டிஃபை பண்ணணும் அவங்களோட கண்ட்ரியில், அப்போ தான் WHOல அந்த கண்ட்ரி மெம்பராக சேர முடியும். இப்போ ராட்டிஃபை பண்ணுறது அப்படின்னா என்னென்னா அவங்களோட கண்ட்ரியில் இருக்கிற பார்லிமெண்ட் இருக்கும்ல, அந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். எப்படி வந்து ஒரு பில்லை வந்து நம்ம பாஸ் பண்றோம், அந்த மாதிரி இந்த கான்ஸ்டியூஷனையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ நம்ம பார்த்தோம் WHO யுனைடெட் நேஷனோட மெம்பர் கண்ட்ரீஸும் இருக்காங்க, யுனைடெட் நேஷன்ல மெம்பரா இல்லாத கண்ட்ரீஸும் இருக்காங்க. யுனைடெட் நேஷன்ல மெம்பரா இருக்கிற ஒரு கண்ட்ரி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல ஜாயின் ஆகணும் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த யுனைடெட் நேஷனோட ஜெனரல் அசம்பிளியில இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறமா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட கான்ஸ்டியூஷனை அவங்களோட கண்ட்ரியில ராட்டிஃபை பண்ணணும். இதே யுனைடெட் நேஷன்ல மெம்பரா இல்லாமையும் 2 கண்ட்ரீஸ் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருக்காங்கல்ல, இவங்க எப்படி ஜாயின் ஆவாங்க அப்படின்னா இவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளியில சப்மிட் பண்ணணும். அந்த வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளியில இருக்கிற மெம்பர்ஸ்ல பாதி பேர் இந்த அப்ளிகேஷனை வந்து ஏத்துக்கணும். அதுக்கப்புறமா இவங்க இந்த கான்ஸ்டியூஷனை அவங்களோட கண்ட்ரியில ராட்டிஃபை பண்ணணும். இப்போ வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளினா என்ன? வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளினா ஒன்றும் கிடையாது, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல மெம்பர்ஸாக இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் அசம்பிள் ஆவாங்க, அதுதான் வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி. இந்த 194 மெம்பர் கண்ட்ரிஸும் இயர்லி வந்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. இந்த மீட்டிங்ல தான் இவங்க வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சம்பந்தமான எல்லா முடிவுகளையும் சேர்ந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறமா வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளியில ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடியும் இருப்பாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடியில 34 ஸ்பெஷலிஸ்ட் வந்து இருப்பாங்க. இந்த 34 மெம்பர்ஸையும் எங்கேருந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 194 கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல, இதில் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்ல இருந்தும் ஒவ்வொருத்தங்களை சூஸ் பண்ணுவாங்க. இவங்களோட டேர்ம் பார்த்தீங்கன்னா 3 years இருக்கும். 3 yearsக்கு ஒருக்கா எலெக்ஷன் வந்து நடக்கும். இப்போ ஒரு தடவை ஒரு 34 கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடியில வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னா அடுத்த டேர்ம்ல வந்து அந்த 34 கண்ட்ரில இருந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க, அடுத்த ஒரு 34 கண்ட்ரில இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாறி வரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளியில் எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு. இந்த 34 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த 34 மெம்பர்ஸில் ஒரு மெம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹெட்டாக இருப்பாங்க. இப்போ இந்தியா தான் இந்த ஹெட்டாக வந்து இருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளியோட எக்ஸிக்யூட்டிவ் பாடியில் ஹெட்டாக இருக்கிறது யாரு அப்படின்னா இப்போ இந்தியா, முன்னாடி ஜப்பான். இந்த வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளியில தான் டைரக்டர் ஜெனரலையும் செலக்ட் பண்ணுறாங்க.
WHO அவங்களோட ஃபங்க்ஷனை செய்கிறதுக்காக அவங்களுக்கு ஃபண்ட் வந்து எங்கேருந்து வருதுன்னா அவங்களோட மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல, இந்த 194 மெம்பர் கண்ட்ரிஸ் தான் WHO பணம் கொடுக்குறாங்க. இந்த ஃபண்டு கொடுக்கறது வந்து 2 வழிகளில் நடக்குது. ஒன்று அசிஸ்ட் கான்ட்ரிபியூஷன், இன்னொன்று வாலண்டரி கான்ட்ரிபியூஷன். அசிஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் ஒரு வருஷத்தில் இவ்வளோ காசு தரணும் அப்படின்னு ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சேம் அமௌண்ட் இருக்காது. அந்த கண்ட்ரியோட வெல்த் அதுக்கப்புறமா பாப்புலேஷனை பொறுத்து அமௌண்ட் வந்து மாறுபடும். இப்போ US, யூரோப்பியன் கண்ட்ரி, இந்த மாதிரி ரிச்சான கண்ட்ரிஸ்லாம் நிறைய அமௌண்ட் வந்து WHO கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வாலண்டரி கான்ட்ரிபியூஷன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அசிஸ்ட் கான்ட்ரிபியூஷனில் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். அதானே இப்போ சில கண்ட்ரிஸ் வந்து ஆசைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் காசு கொடுத்துக்கலாம். இந்த காசு தான் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா வேற ஏதாவது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனும் WHO இந்த வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் மூலமா காசு கொடுத்துக்கலாம். இப்போ US பார்த்தீங்கன்னா 2020-21 இந்த இயர்ல எவ்வளோ அசிஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னா $957 மில்லியன். அதுக்கப்புறமா அவங்க வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் வந்து $4.9 மில்லியன் வந்து தரதா இருந்தாங்க. இதுல வந்து பாதி வந்து அவங்க WHO கொடுத்துட்டாங்க. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 2018-19ல WHO பட்ஜெட் இருக்கும்ல, அதுல 20% வந்து USA தான் கொடுத்துருக்காங்க. அப்போ WHO மேஜர் போர்ஷன் ஆஃப் ஃபண்ட் வந்து எங்கிருந்து போகுது அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து தான் போகுது. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் April 7 வேர்ல்டு ஹெல்த் டே அன்னைக்கு US பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா USA WHO கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸை வந்து டெம்பரவரியா நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதனால இப்படி சொல்லுவாரு அப்படின்னா WHO ஒழுங்கா அவங்களோட வேலையை வந்து பார்க்கல. அவங்க சைனால இந்த COVID-19 சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு ஒழுங்கா அசஸ் பண்ணி எல்லா கண்ட்ரிஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அவங்க சைனாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. January 30 தான் அவங்க இந்த டிசீஸ் வந்து குளோபல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டிராவல் பேன் வந்து பண்ண சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்டே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா WHO டைரக்டர் ஜெனரல் வந்து எஃபெக்டிவா செயல்பட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பிரச்சனை அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா May 18ல மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாரு. இன்னும் 30 டேஸ் நாங்கள் WHO டைம் தரோம். அந்த 30 டேஸ்க்குள்ள அவங்க ஒழுங்கா COVID-19 வந்து எங்கேருந்து ஆர்ஜின் ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா சைனாக்கு எதிராக ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த 30 டேஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே இப்போ நாங்கள் WHO விலகுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருல, இது லீகலி வேலிடா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பார்த்தோம், ஒரு WHO ஒரு மெம்பர் வந்து சேர்றாங்க அப்படின்னா WHO கான்ஸ்டியூஷனா அவங்களோட பார்லிமெண்ட்ல ராட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் WHO ஜாயின் ஆக முடியும். அந்த மாதிரி தான் 1948ல யுனைடெட் ஸ்டேட்ஸும் WHO கான்ஸ்டியூஷனை அவங்களோட காங்கிரஸ் அவங்களோட பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து சேருவாங்க. ஆனா அவங்க சேர்ற டைம்ல ஒரு கிளைம் வந்து வைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா WHO கான்ஸ்டியூஷன்ல எல்லா ப்ரொவிஷனும் இருக்கு, ஆனா ஒரு மெம்பர் வந்து WHO இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த கான்ஸ்டியூஷன்ல இல்லையே அப்படின்னு அமெரிக்கா கேட்பாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்காவே இதுக்கு ஒரு சொல்யூஷனும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்க எங்களோட பார்லிமெண்ட்ல ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணிக்கிறோம் எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ WHO இருந்து வெளியே வர்றதுக்காக அமெரிக்காவோட காங்கிரஸ் அதாவது பார்லிமெண்ட்ல ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க ஜூன் 1948ல. அந்த ரெசல்யூஷன்ல வந்து 2 கண்டிஷன் வந்து போட்டிருப்பாங்க. எப்படி WHO இருந்து அமெரிக்கா வெளியே வரும் அப்படிங்கிறத அவங்களே போட்டு வச்சிருக்காங்க. எப்படின்னா அமெரிக்கா எந்த காரணத்திலையும் WHO இருந்து வெளியே வராது. அப்படியே வெளியே வரணும் அப்படின்னாலும் இந்த 2 கண்டிஷன் படி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் WHO இருந்து வெளியே வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது WHO இருந்து US எந்த இயர்ல வந்து வெளியே வர போறாங்களோ அந்த இயருக்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ ட்ரம்போட அனௌன்ஸ்மெண்ட் வந்து சும்மா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தானே. இன்னும் அமெரிக்காவோட காங்கிரஸ்ல இந்த ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணல. அவங்க வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா 1 இயர் கழிச்சு தான்
WHO இருந்து வெளியே வர முடியும். அது மட்டும் இல்ல, அவர் வந்து ஃபண்ட் வந்து கொடுத்தாகணும் 2020-21. இந்த 2 கண்டிஷனும் அவங்களே அவங்களுக்காக போட்டு வச்சதுதான். ஸோ அவரோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால மட்டும் அவங்க வந்து WHO இருந்து வெளியே வந்துட முடியாது. இந்த 2 விஷயங்களையும் அவங்க பண்ணணும். இனிமே அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த நியூஸ் பேப்பர்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஷ்யூல இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து எந்த கமெண்ட்டுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் இப்போ COVID-19 எங்க கண்ட்ரில மிட்டிகேட் பண்றதுல தான் இருக்கு. அதனால இந்த விஷயத்துல நாங்க இப்போதைக்கு தலையிடல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹைகோர்ட் கொஸ்டின்ஸ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட். ஆந்திர பிரதேஷ்ல நடந்த ஒரு இஷ்யூ தான் இது. ஆந்திர பிரதேஷ்ல லோக்கல் பாடி எலெக்ஷன், அதாவது நம்மளோட பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கும்ல, அந்த எலெக்ஷன் வந்து நடக்கிறதா இருந்துச்சு இப்போ ரீசெண்டா. ஆனா இந்த COVID-19 பேண்டமிக்னால ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ரமேஷ் குமார் இவர் என்ன செய்வாருன்னா, எலெக்ஷனை வந்து போஸ்ட்பான் பண்ணிக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. ஆனா இது ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆர்டினன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. இந்த ஆர்டினன்ஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரோட டென்யூர் வந்து 5 years, அதை வந்து 3 years குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரமேஷ்குமார் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரா இருக்காருல, அவரோட டென்யூர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே 3 years வந்து முடிஞ்சிருச்சு. அதனால இப்படி ஒரு ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணி அவரை வேலையில இருந்து தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா பி காமராஜ் அப்படின்னு இன்னொருத்தரை ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆர்டினன்ஸை எதிர்த்து ரமேஷ்குமார் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஹைகோர்ட்டுக்கு போவாரு. ஹைகோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்டோட இந்த ஆர்டினன்ஸ் வந்து ஆர்டிகல் 213 அகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 213 தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆர்டினன்ஸ் எனாக்ட் பண்றதை பத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த ஆர்டிகிள் கீழே ஆர்டினன்ஸ் வந்து எனாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த ஆர்டிகிள் நேம் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்போ இந்த ஆர்டிகிள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து செஷன்ல இல்லாத டைம்ல ஏதோ ஒரு இம்மீடியட்டான காசு இருக்கு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 213 படி ஒரு இம்மீடியட் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கணும். அதானே, அந்த மாதிரி எந்த ஒரு இம்மீடியட்டான சர்க்கம்ஸ்டன்சஸும் இந்த விஷயத்துல இல்ல, அதனால இந்த ஆர்டினன்ஸ் செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆர்டினன்ஸ் வந்து ஆர்டிகல் 243 அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 243 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை எந்த மேனர்ல ரிமூவ் பண்ணுவோமோ அதே சேம் மேனர்ல தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுவாரு. பிரசிடென்ட் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல வந்து ஒரு மோஷன் வந்து பாஸ் பண்ணணும். அதாவது இப்போ லோக்சபால இருந்து ஒரு 100 members இல்லைன்னா ராஜ்யசபால இருந்து ஒரு 50 members வந்து ஸ்பீக்கர்கிட்ட போய் சொல்லணும், இந்த மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரோ இல்லை சேர்மனோ என்ன பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா லோக்சபா அதுக்கப்புறமா ராஜ்யசபா ரெண்டுலேயுமே இந்த மோஷன் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் ஆகணும். அதுக்கப்புறமா தான் பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணுவார். இந்த மெத்தட்ல தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரையும் ரிமூவ் பண்ணணும். ஆனா இவங்க எப்படி பண்ணிருக்காங்க, சும்மா ஒரு ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிருக்காங்க. அதனால இது செல்லாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரமேஷ்குமாரையே மறுபடியும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரா அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதனால இப்போ ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்க்கு போலாம் அப்படின்னு இருக்காங்க. PM cares not within the ambit of RTA Act, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ். இந்த PM cares ஃபண்ட் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது வந்து COVID-19 டேக்கிள் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ஃபண்டு. இதுல வந்து இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷன் ரெண்டுமே அவங்களோட கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம டொனேட் பண்ணும்போது நம்ம வந்து டாக்ஸ் கட்ட தேவையில்ல. அதுக்கப்புறமா இந்த ஃபண்டில் ஃபாரின் கம்பெனிஸ் ஃபாரின் கவர்மெண்ட்டும் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா,
ஃபாரின் கண்ட்ரி அதுக்கப்புறமா ஃபாரின் கம்பெனிஸ் கிட்ட இருந்து எந்த டொனேஷனும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்லி சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், வேர்ல்ட் பேங்க் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ட்ட இருந்து தான் ஃபண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் இந்த ரூல்ஸ்க்கு வந்து எக்ஸப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு எதிராக நிறைய கன்சர்ன்ஸ் வந்து வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் எவ்வளோ பேர் காசு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ காசு வந்திருக்கு, அதை நீங்கள் எதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கவர்மெண்ட் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா ஆர்டிஐ ஆக்டுக்கு கீழே இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டு வருமா வராதா அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆர்டிஐ ஆக்டுக்கு கீழே கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க கவர்மெண்ட் கிட்ட. இந்த ஃபண்டுக்கு கீழே இவ்வளோ ரூபாய் இருக்கு, எதுக்கு செலவு பண்ணீங்க அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் ஒரு கரெக்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் ஆர்டிஐ ஆக்டுக்கு கீழே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபண்டில் எவ்வளோ காசு இருக்கு, எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னு சீக்கிரமாகவே பிஎம் கேர்ஸ் வெப்சைட்டில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கைமெட் சேஸ் மான்சூன் இஸ் இன் ஐஎம்டி வெயிட்ஸ். நேற்று நம்ம பார்த்தோம், ஐஎம்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அரேபியன் சீல சைக்ளோன் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கு, இதனால மான்சூன் டிலே ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஸ்கைமெட் வெதர் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மான்சூன் வந்து நார்மலான டேட் ஜூன் 1 வந்து ஆன்செட் ஆகும், இந்த டைம்லேயே வந்துடும், இல்லை இதுக்கு முன்னாடியே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஐஎம்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் வந்து கன்ஃபார்மாக தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கைமெட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மான்சூன் வரதுக்கான ஐஎம்டியோட 3 கண்டிஷன்ஸும் இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, அதனால மான்சூன் வந்து கரெக்டான டைம்ல வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அந்த 3 கண்டிஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெயின்ஃபால், அதாவது மே 10க்கு அப்புறமா ஒரு 14 பிளேசஸ் சொல்லியிருக்காங்க. இந்த 14 பிளேசஸ்ல 60% ஆஃப் ரெயின்ஃபால் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 2.5 mm இருக்கணும், 2 நாள் தொடர்ந்து இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மான்சூன் அரைவாக போகுது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாங் வேவ் ரேடியேஷன். லாங் வேவ் ரேடியேஷன் 200 வாட் பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது விண்ட் ஸ்பீடு, வெஸ்டர்லீஸ் விண்டோட ப்ரெஷர் 600 ஹெக்டோ பாஸ்கல்ஸ் இருக்கணும். இந்த 3 கண்டிஷன்ஸும் இருந்துச்சு அப்படின்னா மான்சூன் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸ்கைமெட் சொல்றாங்க இந்த 3 கண்டிஷனும் வந்துடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஐஎம்டி வந்து இதுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. ஹாங்காங் அஃபிஷியல்ஸ் ப்ரொடெஸ்ட் யூஎஸ் மூவ். போன வாரம் சைனாவோட பார்லிமெண்ட் ஒரு நியூ செக்யூரிட்டி லா வந்து அவங்களோட பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியிருப்பாங்க ஹாங்காங்காக. இதுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாங்காங் பார்த்தீங்கன்னா சைனாவோட ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜியன். ஹாங்காங் 1997 வரைக்கும் பிரிட்டிஷோட காலனியா இருக்காங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு அவங்கள சைனாவோட கண்ட்ரோலுக்கு கீழே கொடுக்குறாங்க. ஆனா கொடுக்கும்போது ஒரு கண்டிஷன் போடுறாங்க. என்ன அப்படின்னா, ஹாங்காங்க நீங்க 1 country 2 system கீழே ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜியனா உங்களோட கண்ட்ரோல் கீழே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல் பவர் எல்லாமே கொடுக்கணும். சைனா அவங்களோட டிஃபென்ஸ் அதுக்கப்புறமா ஃபாரின் அஃபேர்ஸ் இந்த 2ஐயும் பற்றி மட்டும்தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட நேஷனல் செக்யூரிட்டி லாவையும் ஹாங்காங் தான் எனாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களோட நேஷனல் செக்யூரிட்டி லாவை யார் எனாக்ட் பண்ணியிருக்கா? சைனாவோட பார்லிமெண்ட் வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சைனாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாமே ஹாங்காங்லேயும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சைனாவோட போலீஸ் இதெல்லாம் அங்கேயும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஹாங்காங்ல நிறைய ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் பேர் வந்து இதை வரவேற்கிறாங்க, கொஞ்சம் பேர் வந்து இதை எதிர்க்கிறாங்க. ஏன் வந்து கொஞ்சம் பேர் வரவேற்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஹாங்காங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி சிஸ்டம் இருக்கு. அதாவது அவங்க வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட் எல்லாமே வச்சிருக்காங்க. அவங்களோட லெஜிஸ்லேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து ஹாங்காங் பீப்புள் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் பேரை சைனா கவர்மெண்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி
ஹாங்காங்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் வந்து இருக்காரு. இவரையும் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா சைனா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால பாதி பேர் வந்து சைனாக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, பாதி பேர் வந்து அகெயின்ஸ்டா இருப்பாங்க. எங்களோட டெமோக்ரஸி பாதிக்கப்படுது, இதனால சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாகுது, 1997 அக்ரிமெண்ட்டுக்கு இது அகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னு ப்ரொடெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. சைனாவை கம்பேர் பண்ணும்போது ஹாங்காங்க்கு யூஎஸ் நிறைய ப்ரெஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ நாளும். அதாவது இப்போ சைனால இருந்து ஒருத்தங்க யூஎஸ்க்கு டிராவல் பண்ணணும், விசா வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும் போல. ஆனா ஹாங்காங்ல இருந்து ஒருத்தங்க யூஎஸ் போறாங்க அப்படின்னா ஈஸியான ப்ரொசீஜர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு பண்ணிட்டு இருந்திருக்காங்க யூஎஸ். ஆனா இப்போ சைனா வந்து இந்த நேஷனல் செக்யூரிட்டி லாவை வந்து எனாக்ட் பண்ணதுனால யூஎஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரெஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த லா வந்து எனாக்ட் ஆக காரணமாக இருந்த எல்லா இண்டிவிஜுவல்ஸ் மேலேயும் சாங்ஷன்ஸ் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாங்காங்லே நிறைய அஃபிஷியல்ஸ் வந்து சைனாக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கல்ல, இவங்க மேலெல்லாம் சாங்ஷன்ஸ் வந்து போடுவாங்க. அதாவது டிராவல் பேன் வந்து போடுவாங்க, அவங்கள யூஎஸ்க்கு வரவிட மாட்டாங்க, இந்த மாதிரி பேன்ஸ்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Merkel not to attend G7 meet in US. G7 பத்தி பார்க்கலாம். G7 அப்படின்னா குரூப் ஆஃப் 7. இந்த குரூப் ஆஃப் 7 கண்ட்ரீஸ்ல மொத்தம் 7 கண்ட்ரீஸ் இருக்காங்க. இந்த 7 கண்ட்ரீஸும் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் எக்கனாமிஸா இருக்காங்க. இந்த குரூப்பிங்கோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் கவர்னன்ஸ், அதுக்கப்புறமா எனர்ஜி, செக்யூரிட்டி, இந்த விஷயங்கள்லாம் கோஆப்ரேட்டிவா செயல்படணும் அப்படிங்கிறது தான். இந்த G7 ஃபர்ஸ்ட் எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1975 தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1975 ஃபார்ம் பண்ணும்போது இது G6 குரூப்பாக தான் இருந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் USA, UK, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி இந்த கண்ட்ரிஸ் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 1976 தான் கனடா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போதான் இது G7 கண்ட்ரியா மாறி இருக்கு. அதுக்கப்புறமா 1997 ரஷ்யா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ G8 கண்ட்ரிஸா மாறி இருக்கு. ஆனா 2014 ரஷ்யா வந்து வெளியே போயிட்டாங்க. இப்போ G7 கண்ட்ரியா இருக்கு. இந்த G7ஓட 2020 சமிட் வந்து யூஎஸ்ல இருக்க வாஷிங்டன்ல நடக்கிறதா இருந்துச்சு. இதை ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லா கண்ட்ரி லீடர்ஸும் சொல்லியிருந்தாங்க. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்லுவாரு அப்படின்னா இல்ல எல்லாரும் வாஷிங்டனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் இப்போ ஜெர்மன் சான்சலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த COVID-19 பேண்டமிக்னால எங்களால வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாரு. செப்டம்பர் வரைக்கும் G7 சமிட் வந்து நடக்காது, அதுக்கப்புறமா நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ why is the locust surge posing threat to agriculture in India? இந்த லோக்கஸ்ட் பத்தி நம்ம டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் இந்த ஸ்டேட்ஸ்லாம் இந்த லோக்கஸ்டோட ஸ்வாம்ஸ் அப்படின்னா கூட்டம், அந்த கூட்டத்தில் 40 மில்லியன் வெட்டுக்கிளிகள் இருக்கும். இந்த ஸ்டேட்ஸ்லலாம் இந்த ஸ்வாம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்வாம்ஸை நம்ம ஜூனுக்குள்ள தடுக்கல அப்படின்னா ஜூன்ல என்ன ஆயிரும், நமக்கு மான்சூன் வந்து அரைவாக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா கேரிஃப் சீசன், ரைஸ், சுகர் கேன், காட்டன் இதெல்லாம் நம்ம வந்து சோயிங் பண்ண ஆரம்பிச்சிரும், அதெல்லாம் வளர ஆரம்பிச்சிரும், எல்லாத்தையும் இது சாப்பிட்ரும். அதனால அதுக்குள்ள தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1993க்கு அப்புறமா 2019 தான் மேஜரான அட்டாக் வந்து நடந்துருந்துச்சு. 3.5 lakh ஹெக்டேர்ஸ் ஆஃப் கிராப்ஸை வந்து இது சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இந்த லோக்கஸ்ட்டை மானிட்டர் பண்றதுக்காக நம்ம கண்ட்ரில இருக்கிற ஆர்கனைசேஷன் தான் லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன். இவங்களை எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பீரியட்லயே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் பீரியட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1926 இருந்து 31 வரைக்கும் இந்த லோக்கஸ்ட் அட்டாக் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் ஒன்று அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த ஆர்கனைசேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம ரீடிசைன் பண்ணியிருப்போம். இந்த ஆர்கனைசேஷனோட சென்டரை வந்து ஜோத்பூர், ராஜஸ்தான் இங்கெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்போம். இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு கீழே இருக்காங்க. இந்த லோக்கஸ்ட் அட்டாக்குக்கு கிளைமேட் சேஞ்சும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியன் ஓஷியன்ல டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஓஷியன்ல இந்தியன் ஓஷியன் டைபோல் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினன் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஓஷியன் டைபோல் அப்படின்னா இந்தியன் ஓஷியனோட
வெஸ்டர்ன் சைடு ஈஸ்டர்ன் சைடு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி டெம்பரேச்சர் இருக்காது. இப்போ வெஸ்டர்ன் சைடு வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும், ஈஸ்டர்ன் சைடு ரொம்ப கம்மியா இருக்கும். இதுதான் வந்து இந்தியன் ஓஷியன் டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ் டைபோல். பாசிட்டிவ் டைபோல் அப்படின்னா வெஸ்டர்ன் சைடு இருக்குல்ல, இங்க வந்து சி வந்து ரொம்ப வார்மா இருக்கும், டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையா இருக்கும், அதே மாதிரி ரெயின்ஃபாலும் ரொம்ப ஹையா இருக்கும். ஈஸ்டர்ன் சைடு பாத்தீங்கன்னா சி வார்மிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ரெயின்ஃபாலும் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ வெஸ்டர்ன் சைடு வந்து ரொம்ப மழை பெய்யுது, அதான பாசிட்டிவ் டைபோல்னால. மழை பெஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும், மண்ணெல்லாம் நல்லா ஈரமாயிரும். இந்த லோக்கஸ்ட் பூச்சிகள் பாத்தீங்கன்னா ஈரமான மண்ணில் தான் அதோட முட்டைகளை இடும். அப்போ எந்த சைடு வந்து நல்லா மழை பெய்யுது, இந்த பாசிட்டிவ் டைபோலால, வெஸ்டர்ன் சைடு. இந்த பாசிட்டிவ் டைபோலால தான் ஆப்பிரிக்கால இந்த பூச்சிகள் வந்து நிறைய பிரீடாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆப்பிரிக்கால இருந்து தான் இது டிராவல் ஆகி ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கா வரும். நம்ம பார்த்தோம், ஆப்பிரிக்கால இருந்து ஏமன், அதுக்கப்புறமா ஈரான், அதுக்கப்புறமா பாகிஸ்தான், அதுக்கப்புறமா இந்தியா வரும். இது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுனைடெட் நேஷனோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இவங்க தான் இன்டர்நேஷனல் லெவலில் இந்த லோக்கஸ்ட்டை வந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களும் இந்த இயர் வந்து அட்டாக் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம், அதில் என்னென்ன நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஒழுங்கா இந்த லோக்கஸ்ட்டை கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இந்தியன் அஃபிஷியல்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஏன்னா ஒழுங்கா அவங்க பெஸ்டிசைடை வந்து ஸ்ப்ரே பண்ண மாட்டேங்கிறாங்களாம். பாகிஸ்தானுக்கு அப்புறமா தான் இந்தியாவுக்கு வரும். அவங்க ஒழுங்கா கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வராது அதானே. ஆனா பாகிஸ்தான் வந்து ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த கொரோனா வைரஸ் இந்த லாக்டவுன்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லேபர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்க மாட்டேங்கிறாங்களாம். அது மட்டும் இல்லை, பெஸ்டிசைடை வந்து வேற இடத்துல இருந்து கொண்டு வரணும் அப்படின்னாலும் டிரான்ஸ்போர்ட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே இந்தியாவில் வந்து ஜூன் டு நவம்பர் தான் இந்த லோக்கஸ்ட் வந்து வர ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ முன்னாடியே வந்துடுச்சு. இதுக்கு காரணம் கிளைமேட் சேஞ்ச். சி வந்து ரொம்ப வார்மானது தான் காரணம். இதை வந்து நம்ம ஜூனுக்கு முன்னாடி தடுக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டிக்கு இது ரொம்ப பாதிப்பாக முடியும். ஏன்னா ஒரு கூட்டம் வந்து ஒரு நாளையில 35,000 பீப்புள் சாப்பிடக்கூடிய கிராப்ஸை வந்து சாப்பிட்றோம். ஒய் இட்ஸ் சேஃபர் டு போஸ்ட்பான் எலெக்டிவ் சர்ஜரி. லான்சென்ட் அப்படிங்கிற மெடிக்கல் ஜார்னலோட ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி 1 இருந்து மார்ச் 31 வரைக்கும் எலெக்டிவ் சர்ஜரி பண்ண பீப்புள்ஸ் இவங்களுக்கு கொரோனா வந்துச்சு அப்படின்னா இவங்க அதிகமாக இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலெக்டிவ் சர்ஜரி அப்படின்னா நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம், இந்த சர்ஜரியை அடுத்த மாதம் பண்ணிக்கலாம்னு நம்மளே அந்த சர்ஜரியை எப்போ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, லென்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, கேட்ராக்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்ஜரி பண்ணணும்னா நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம்ல நம்ம இஷ்டத்துக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம்ஸ், இப்போ கிட்னியில் வந்து ஸ்மால் சைஸ் ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அதை நம்ம அடுத்த மாதம் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வந்து குடல் இறங்கியிருக்கு அப்படின்னா அதை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் எலெக்டிவ் சர்ஜரி. இந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் இந்த டைமில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கொரோனா வந்துச்சு அப்படின்னா அவங்களால அந்த கொரோனாவை எதிர்த்து போராட முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சர்ஜரி பண்ணி அவங்க வீக்காக இருப்பாங்க. அதனால இந்த சர்ஜரிஸ்லாம் இப்போதைக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோனோக்ளோனல் ஆன்டிபாடி டு பிளாக் கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஐடென்டிஃபைடு. அதாவது இந்த COVID-19 ஏற்படுத்தக்கூடிய வைரஸோட நேம் SARS-CoV-2 அதான. இதே மாதிரி இந்த நோய் வந்து 2002 வந்திருக்கு. அந்த வைரஸோட நேம் பார்த்தீங்கன்னா SARS-CoV. இதை வந்து அப்போ கட்டுப்படுத்திட்டாங்க. அந்த டைம்ல இந்த SARS-CoV அட்டாக் ஆகியிருக்கும்ல, அந்த பீப்புள்ஸோட உடம்புல அந்த வைரஸ்க்கு எதிரான ஆன்டிபாடிஸ் வந்து உருவாகிருக்கும்ல, அந்த ஆன்டிபாடிஸை எடுத்து சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த ஆன்டிபாடிஸை வச்சு இப்போ இந்த COVID-19 ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டடி வந்து சொல்லியிருக்கான். இன்னும் வந்து ஃபர்தராக ஸ்டடி பண்ணாதான் என்ன நிலை வரும் அப்படின்னு தெரியும். LAC standoff will be resolved through diplomacy, ராஜ்நாத். LAC இஷ்யூ பற்றி நமக்கு தெரியும். சைனீஸ் ட்ரூப்ஸ்க்கும் இந்தியன் ட்ரூப்ஸ்க்கும் ஃபேஸ் ஆஃப் வந்து போயிட்டு இருக்கு. LACல வந்து பேங்காங் சோ லேக், கல்வான் ரிவர், டெம்சாக், அதுக்கப்புறமா சிக்கிம்ல இருக்கிற நக்குலா பாஸ் இங்கெல்லாம் வந்து ஃபேஸ் ஆஃப்ஸ் வந்து நடந்துச்சு. இதை வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலம் சரி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே வந்து இந்தியாவும் சைனாவும் 1993 2013 வரைக்கும்
ஒரு 5 அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க பார்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக. இந்த அக்ரிமெண்ட் படி நாங்கள் சரி பண்ணிப்போம் அப்படின்னு நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. நேபாளி காங்கிரஸ் பேக்ஸ் ஓலி கவர்மெண்ட் இன் ஓட் ஆன் நியூ மேப். நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற இஷ்யூ வந்து நமக்கு தெரியும். இந்த காலாபானி ரீஜன் வந்து நேபாளோட இடம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளேஸை வந்து அவங்களோட புது மேப்ல வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மேப்பை வந்து இப்போ பார்லிமெண்ட் அப்ரூவலுக்காக வச்சிருக்காங்க. புது மேப் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணணுமா, அதுக்காக தான் இப்போ பார்லிமெண்ட்ல இந்த மேப்பை வந்து வச்சிருக்காங்க. ஆனால் எல்லா மெம்பர்ஸும் சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த வாரம் இந்த புது மேப்பை அப்ரூவ் பண்ணி வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க நியூ மேப்பை வெளியிட்டா கண்டிப்பா அவங்களோட ஸ்டேட் சிம்பிள்ஸ், அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ரீஜியனை வந்து ஆட் பண்ணுவாங்க. அதானே இது வந்து இன்னுமே இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிலிட்ரி பாண்டிங் பியாண்ட் பார்டர்ஸ், இதில் வந்து குர்கா ஆர்மி பற்றி பேசியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம 26 மேல இந்த குர்கா ஆர்மி பற்றி பேசியிருக்கோம். ஆனால் ஒரு தடவை பார்த்துடலாம். இந்த காலாபானி இஷ்யூ பற்றி நம்மளோட ஆர்மி சீஃப் என்ன சொல்லுவாருன்னா, நேபாளில் வந்து நிறைய ப்ரொடெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு, இதை வந்து பின்னாடி இருந்து யாராவது தூண்டி விடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் வந்து சைனா வந்து சொல்லியிருப்பாரு. இதுக்கு நேபாளோட கவர்மெண்ட் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நாங்களே வந்து அதை ஃபேஸ் பண்ணிப்போம், எங்களை யாருமே பின்னாடி இருந்து தூண்டணும்னு அவசியம் கிடையாது. இந்தியன் ஆர்மியோட இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியன் ஆர்மியில நேபாளோட குர்கா சோல்ஜர்ஸ் இந்தியாவுக்காக நிறைய சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்தியன் ஆர்மியில நேபாளோட குர்கா சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்களா? ஆமா இருக்காங்க. நேபாளோட சோல்ஜர்ஸ் வந்து 32,000 மெம்பர்ஸ் வந்து நம்மளோட இந்தியன் ஆர்மியில சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள தான் குர்கா சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் நேபாளுக்கும் 1816 ஆங்கிலோ நேபாள் வார் நடக்குமா? அப்போ நேபாள யாரு ரூல் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா ஒரு குர்கா ரூலர் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வார்ல பாத்தீங்கன்னா நேபாள் வந்து தோத்து போயிருவாங்க. ஆனா அவங்க தோத்து போற அந்த சூழ்நிலையிலையும் அந்த நேபாளோட சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப கரேஜா பயமே இல்லாம பிரிட்டிஷ்க்கு எதிராக சண்டை போட்டுட்டே இருந்தாங்களாம். இதனால பிரிட்டிஷர்ஸ்க்கு இந்த சோல்ஜர்ஸை ரொம்ப பிடிச்சி போச்சான். அதனால இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா நேபாள் கிங் கூட பிரிட்டிஷ் கம்பெனி ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணிப்பாங்க. இந்த ட்ரீட்டி தான் ட்ரீட்டி ஆஃப் சுகாலி. இந்த ட்ரீட்டியில தான் பார்டரையும் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த பார்டர் இஷ்யூ எல்லாமே வரும். இதுல இன்னொரு ப்ரொவிஷனை ஆட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, நேபாளோட சோல்ஜர்ஸ் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதுல இருந்தே பிரிட்டிஷோட ஆர்மியில நேபாள் சோல்ஜர்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1947 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிட்டா. கிடைக்கிற அந்த டைம்ல பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் குர்கா சோல்ஜர்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க, கொஞ்சம் பேரை இந்தியா கிட்ட கொடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா 1950 இந்தியாவும் நேபாளும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணிப்பாங்க. இந்த ட்ரீட்டில நேபாள் சொல்லுவாங்க, உங்க ஆர்மியில இருக்கிற நேபாள் சோல்ஜர்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும், எங்களோட சோல்ஜர்ஸ் எப்படி பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணும்போது சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்படியே எப்பவும் உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு இந்தியா பதிலுக்கு ஒரு ஆஃபர் வந்து நேபாளுக்கு கொடுப்பாங்க. நேபாளோட சிட்டிசன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன விதமான போஸ்ட்லையும் அவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே நேபாளிஸ்க்கும் கொடுப்பாங்க, கொஞ்சம் ஜாப்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ IAS, IPS, IFS இந்த மாதிரி ஜாப்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா 1962 இந்தோ சைனா வார்ல இந்த நேபாள் சோல்ஜர்ஸ் வந்து இந்தியாவுக்காக ரொம்ப நல்லா வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சைனா சொல்லுவாங்க, நேபாள் சோல்ஜர்ஸ் எல்லாமே விலகிக்கோங்க, எங்களோட டார்கெட் வந்து நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே அவங்க இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 1971 இந்தோ பாக் வார்லையும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்காக ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ இந்த இஷ்யூனால இந்த நேபாள் சோல்ஜர்ஸை இந்தியா இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் அப்படின்னு இவர் எழுதியிருக்காரு. கவர்மெண்ட் பிளாக்ஸ் வி டிரான்ஸ்ஃபர். கவர்மெண்ட் வி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஃபைல் ஷேரிங் வெப்சைட்டை பிளாக் பண்ணணும் அப்படின்னு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னா யாரு? ஏர்டெல், ஜியோ, இவங்க எல்லாமே இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான். இப்போ ஃபைல் ஷேரிங் வெப்சைட் அப்படின்னா ஷேர் இட் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இப்போ இந்த ஆர்டரை வந்து யார் இஷ்யூ பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் இவங்க தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டச் வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால இந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா செக்யூரிட்டி ரீசனுக்காக மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக எந்த ரீசனையும் மென்ஷன் பண்ணலை. நான் வந்து இந்த WeTransfer இந்த வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன வந்துச்சுன்னு பாருங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனோட டைரக்ஷன் படி நாங்கள் இந்த வெப்சைட்டை பேன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் பற்றி பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு கீழே வராங்க. 2016 வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு தான் ஒரு மினிஸ்ட்ரி வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2016ல் இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ், போஸ்டல் சர்வீசஸ் இது ரெண்டையும் பார்த்துக்கிறாங்க. டெலிகம்யூனிகேஷனை பார்த்துக்கிறதுக்காக இருக்கிற டிபார்ட்மெண்ட் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். போஸ்டலை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டல் வந்து பார்த்துக்கிறாங்க. இதே மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசிஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே இவங்க ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? டிராஃப்ட் இகாம் பாலிசி ஃபார் கமெண்ட் சூன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் டிராஃப்ட் இகாமர்ஸ் பாலிசி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம கண்ட்ரியில் இகாமர்ஸ்க்காக இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்பரான பாலிசிஸும் இல்லையாம். இகாமர்ஸ் அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள் இந்த மாதிரி இருக்கிற வெப்சைட்ஸ் எல்லாமே இகாமர்ஸ் தான். இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இகாமர்ஸ் வந்து ரொம்ப க்ரோத் ஆகிட்டு இருக்கு. நிறைய பீப்புள்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு பாலிசி வேணும்ல, அதனால தான் இப்போ ஒரு டிராஃப்ட் பாலிசி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பாலிசியில் 2 விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா. ஏன்னா இதில் யூசர்ஸ் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதான அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பொருட்கள் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னும் அந்த வெப்சைட்ஸ்க்கு தெரியும். அப்போ இந்த டேட்டாஸ்லாம் அந்த கம்பெனிஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இதனால பீப்புள்ஸோட ரைட் டு ப்ரைவசி வந்து பாதிக்கப்படுதா, அந்த டேட்டாவை எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லை வேற ஏதாவது பர்பஸ்க்காக இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணுறாங்களா, இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது, இந்த இகாமர்ஸ் வெப்சைட்ஸ்லேயே நிறைய கவுண்டர்ஃபெயிட் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கான். கவுண்டர்ஃபெயிட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா இப்போ நார்மலாகவே இப்போ அடிடாஸ் பனியன் அப்படின்னு போட்டு வித்துட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு டிக்கு பதிலாக பி போட்டு வச்சுருப்பாங்க. அதை நம்ம கவனிக்க மாட்டோம். சிம்பிள் எல்லாமே சேமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி விற்கிறது தான் கவுண்டர்ஃபீட் ப்ராடக்ட்ஸ். உண்மையான ப்ராடக்ட்ஸ்க்கும் இந்த டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ்க்கும் குவாலிட்டி வந்து ரொம்ப டிஃபர் ஆகும். இந்த கவுண்டர்ஃபீட் ப்ராடக்ட்ஸில் வந்து குவாலிட்டியே இருக்காது. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து அமேசானில் பார்க்கும்போது அந்த பொருள் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பார்க்கும்போது அந்த செப்பல் வந்து பேட்டா செப்பல் மாதிரியே இருக்கும், குவாலிட்டியாக இருந்த மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வாங்கின பிறகு பார்த்தா அது பழைய செருப்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த கவுண்டர்ஃபீட் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி தடுக்கிறது, கன்சியூமர் ரைட்ஸை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு பழைய செருப்பு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்? ரிட்டர்ன் பண்ணுவோம். இல்லைனா நிறைய பேர் வந்து சரி இருக்கட்டும் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கட்டும்னு வச்சுருப்பாங்க. அப்போ எத்தனை பேரோட காசு வந்து வேஸ்ட் ஆகுது, எத்தனை பேரோட ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது, இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. அதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க டிராஃப்ட் பாலிசி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இனிமே இதை வந்து பப்ளிக் டொமைனில் வந்து போடுவாங்க. கவர்மெண்டோட வெப்சைட்ல வந்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம். இந்த ப்ரொவிஷன்லாம் மாற்றணும், இந்த ப்ரொவிஷன்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம். இந்த டிராஃப்ட் பாலிசி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் பற்றி பார்க்கலாம். இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே வராங்க. ஜனவரி 2019 வரைக்கும் இவங்களோட நேம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு இருந்திருக்கு. ஜனவரி 2019 வரைக்கும் இவங்களோட வேலை என்னவா இருந்திருக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து மேக் பண்ணுறது, இண்டஸ்ட்ரீஸை வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறது, இண்டஸ்ட்ரீஸோட ப்ரொடக்டிவிட்டி, இ காமர்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க.
அதுக்கப்புறமா 2019 ஜனவரி லாஸ்ட்ல கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரொமோஷனை நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்தாங்க. அதாவது இன்டர்னல் ட்ரேடு சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் விஷயங்களையும் இவங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்டர்னல் ட்ரேட், வெல்ஃபேர் ஆஃப் ட்ரேடர்ஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஸ்டார்ட் அப்ஸ், இதெல்லாம் வந்து இவங்க பார்த்துக்கணும். முன்னாடி இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் பார்த்துக்கணும், இப்போ இந்த புது 4 ரெஸ்பான்சிபிலிட்டியும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை யார் பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.